இந்த கதையில் வில்லன் யார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு வர வர பெரிய கேள்விக்குறியாகிட்டே வருது. ஏன்னா சிறகடிக்க ஆசை பார்க்க பார்க்க ஒரு பக்கம் வந்து இந்த கதையை எடுக்கிறவங்களே வந்து சில சமயங்களில் வில்லன்களாகி ஃபில்லர் வைக்க ஆசைன்னு எடுத்து போகிறாங்களான்னு முன்னாடி தோணுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் டக்குன்னு கதையை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க இல்லைன்னு வச்சுக்கலாம். விஜயாவும் மனோஜும் ரோகிணியும் இவங்கெல்லாம் வந்து வில்ல கும்பல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட அதை விட பெரிய வில்லனாக இன்றைக்கெலாம் கண்ணுக்கு தெரிஞ்சது அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் தான். அதாவது இதுக்கு முன்னாடி முத்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. முத்துவால் போலீஸ் போக வேண்டிய நிலமை வந்திருக்கு. எல்லாத்துக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து அவர் முத்து மேலே தான் கோவப்படுவார். முத்துக்கிட்ட வந்து என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் மானத்தையே வாங்குற இன்னொரு பேர் பெற்றிருக்கணைங்கிற மாதிரி கோவமாவார். ஒரு நாள் அடிக்கலாம் வந்தார், எல்லா விஷயத்தையும் பண்ணார். ஆனால் இன்றைக்கி மனோஜ் குடிச்சிருக்காரு. கேட்டால் வந்து அது குடிச்சதில் ஒரு நியாயம் இருக்கும். அதனால் ஸ்டேஷனுக்கே போயிட்டு அங்கே வேறு அந்த அருண் ஓவராக பேசுகிறார். இப்படி 2 பிள்ளைங்களை குடிகாரம் ஒருத்தன் ரவுடி ஒருத்தானு பெற்றிருக்கக்கூடாது, நீங்கள் ஒழுங்காக பிள்ளையை பெற்றா வளர்க்க தெரியணும்லாம் ஓவராக பேசினோடனே இந்த பக்கம் முத்து எகிரிக்கிட்டே இருக்கார். முத்துக்கு எந்த இடத்துல எப்போ எகிரணும் எப்போ எகிரக்கூடாதுன்னு கூட தெரியாது. எப்போ சட்டம் நம்ம பக்கம் இருக்குது எப்போ நம்ம பக்கம் இல்லாமல் போகும் வாய்ப்பு இருக்குங்கிறது கூட தெரியாது. சூழ்நிலையை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு மூடனாக தான் அவர் பல நேரங்களில் காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருகிறார். அப்படியே மனோஜை பார்த்து அந்த மாதிரிலாம் ஒரு முத்துவை பார்த்து உருகினதே இல்லை. உடனே வந்து டபக்குன்னு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கெஞ்சி கேட்டு பாவம் எனக்காகன்னு சொல்லி கேட்டு வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர்கிட்ட சப் இன்ஸ்பெக்டர்லாம் பேசி கடைசியாக காப்பாற்றி இப்போ சட்டையை மாற்றி விட்டு மனோஜை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவர் வரவடியெல்லாம் புலம்பிகிட்டே வராரு. அவங்களை அடிக்க வேண்டியதானங்கிறாரு, புலம்புறாரு. எங்கள் அம்மா எனக்கு இப்போ வேணுங்கிறாரு. எப்பா சாமி குடிச்சிருக்கியா இல்லை குடிச்சம்மா நடிச்சிருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கும் பொழுது இப்போ எங்கள் அம்மாவை கூட தான் அந்த பஞ்சாயத்துலாம் சரியாகும், இல்லைனா குடும்பம் உடஞ்சி போயிடும், இவனை இப்படி என்னால் பார்க்க முடியலன்னு நேராக கிளம்பி நானே போய் கூப்பிட்டு வரேன் எங்கள் அம்மாவை கூட கிளம்பிட்டார். கிளம்பி போயிட்டு நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னமும் விஜயா வீட்டுக்கு வரவே இல்லை. இவரை வேற மனோஜை போர்வையெல்லாம் போற்றி தூங்க வைக்கிறார் முத்து. இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிறகு அடுத்த வாரம் காமிக்கிறதுல எப்படியோ ரோகிணியை வீட்டுக்கு கூட்டு வந்து பாட்டி முன்னாடி இந்த உண்மையெல்லாம் சொன்னால் பலார்னு அப்பையும் அடிக்கிறாங்க. விஜயா சத்தியம் பண்ணி கொடு, இதை தவிர வேறு எந்த பொய்யும் சொன்னது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னா அவங்க எப்படியும் சத்தியம் தான், நான் வாழ்க்கையில் நான்லாம் 1 லட்சம் சத்தியம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உண்மையாக இருக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சத்தியத்தெல்லாம் பண்ணிவிட போகிறாங்க. ஸோ அதில் நடக்க போகிற கூத்துகள் என்னங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். இல்லை உங்களுக்குமே வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் ரொம்ப ஓரவஞ்சனை பண்ணுறாருன்னு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.